குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 5th மிலாடி நபி அண்டு ஓணம்ங்க. ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ 3 நாள் லீவ் கிடச்சிது என் பையனுக்கும் எனக்கும். ஸோ எங்கே கிளம்பிட்டோன்னா ஒரு சின்ன ட்ரிப் போட்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டோன்ட்டு ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காடு 3 days ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்பில் என் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சென்னையிலேருந்து ஏற்காடுக்கு ரோட் ட்ரிப்பாக தான் போகிறோம். பை கார் நம்மளோட காரில் தான் நம்ம கிளம்புறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஏற்காடில் செக்இன் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் பேக்கிங் போய்கிட்டுருக்கு. ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hourல நம்ம கிளம்பிடுவோம். ஆல்ரெடி டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் காரில். மக்களே, இன்றைக்கி நம்ம 5 பேர் தான் போகிறோம். அதனால் மேலே டாப்பில் எதுவும் காரில் வைக்கல. இந்த சீட்டை மடக்கிட்டு இதில் தான் நான் லக்கேஜ் எடுக்க போகிறேன். ஸோ இப்படியே நம்ம லக்கேஜை செட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே செட் பண்ணியாச்சு. வண்டி ஃபுல்லு. ஆனால் 3 நாளைக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோன்னு கேட்காதீங்க. அது அப்படி தான். லன்ச் எடுத்துகிட்டு போகிறோம். இது 2மே லன்ச்சு. ஸோ ஹைவேஸ்க்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே, கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் கிட்டே இருக்கோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலாக எங்கே இருக்கோன்னா சரவணா பவன்.
ஸோ சரவணா பவனில் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அவங்க வந்து செம ரஷ்ஷுங்க இன்றைக்கி. 3 நாள் லீவில் சரவணா பவனில் வெயிட் பண்ணி தான் வந்து டிஃபனே வந்து சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட்டு 1 hour ஆயிடுச்சு. மணி வந்து 9 o'clock. ஸோ இன்றைக்கி எந்த ரூட்டில் போகிறோன்னு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ரூட்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வாட்டி நான் வந்து காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரியிலேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு ரோடு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், அந்த தொப்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, தொப்பூர் கனவா அப்படின்ட்டு. அந்த ரோட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரோடு உள்ளே போயிட்டு நேராக சேலம் போய் ஏற்காடு ஏற போகிறோம். ஸோ இதான் ரூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பரவாயில்ல மக்களே, ஏற்காடு எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்க போது தெரியல. ஏன்னா 3 நாள் வந்து கண்டினியூஸ் லீவ் இருக்குது. இங்கே சென்னையில் நம்ம கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி, அதே மாதிரி ஹோட்டல்லையும் நல்ல ரஷ்ஷு. ஸோ பார்ப்போம். போய் ரொம்ப வந்து ஏற்காடில் பிளான் இல்லைங்க, ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு சும்மா அங்கங்கே ஒரு சின்ன இடம் தான் போயிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். முக்கியமாக அந்த பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்குது, பீக்கு பார்க்குன்ட்டு, அதுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டான், அதே நேரத்தில் உங்களுக்கும் அதை காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ அங்கே மட்டும் போகலான்னு, அண்ட் தென் 2-3 சைட் சீயிங் போயிட்டு லேக் போயிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு தான் போக முடியும். இன்றைக்கி நம்ம வந்து 12 மணிக்கு செக்இன். ஒரு காட்டேஜ் தான் போட்டிருக்கேன், இண்டிவிஜுவல் காட்டேஜ். ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. நான் உங்களுக்கு அங்கே போய் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க ஓ. கரெக்டாக வந்து இப்போ தான் ஆற்காடு தாண்டினோம். ஆற்காடு தாண்டி கரெக்டாக வேலூர் கிட்டே இருக்கோம். ஆற்காடில் வந்து ரொம்ப ஃபேமஸான மக்கன் பேடா வாங்கினோங்க. அதாவது குலோப் ஜாமுன்லேயே பெரிய சைஸ் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது அப்படியே காட்டு. ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து 40 rupees பாருங்க. அப்படியேப்படி சரி. நடுவில் வந்து கேஷ்யூலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. டெய்லி ப்ரிப்பரேஷன் பாருங்க. உள்ள என்ன பண்ணுறான்னு. இப்போ டைம் வந்து இப்போது மணி 10 ஆகுது. எப்படி இருக்கு? சூப்பராக. அந்த என்னதான் இந்த இதில் செய்வாங்க, விறகுல செய்வோம். அது வந்து விறகுல செய்கிறதுனால லைட்டாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது. அதில் லைட்டாக அந்த விறகோட ஸ்மெல்லு. ஆற்காடு வந்தீங்கன்னா, ஆற்காடு சைடு வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணன் ஒரு கடை, அது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். பஸ் ஸ்டாண்டு, அதாவது ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்குது. அது ஃபேமஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து நம்ம கிளம்பல. இந்த ஹைவேஸ்க்கு நடு இப்போ சைடில் ஒரு இடம் பார்த்தோம் மக்களே. இங்கே பாருங்களேன். இந்த மாட்டு வண்டி அப்படியே இங்கே ஒரு கைத்துக்கட்டில் போட்டால் நான் அப்படியே இங்கே தூங்கிடுவேன். மாமரம், கரும்பு நட்டுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. எல்லாமே எப்படி இருக்காங்க. அப்படியே விட்டேன்னா ஒரு 1 மணி நேரம் தூங்கி எழுந்துருவேன்.
அழகாக இருக்குது இடமே. அது நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. இந்த 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 ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக இந்த கூழ் விற்கிறாங்களே, காலையில் அந்த கூழ் குடித்தா நல்லது. நானே நம்ம சென்னையில் வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து மார்னிங் கூழ் நம்ம போரூர்லேயே ஒருத்தர் வச்சுருக்காரு, சூப்பராக வச்சுருக்காரு. கம்மங்கூழ் வச்சுருக்காரு. நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ராகி கூழ் தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் வந்து கம்மங்கூழ் வச்சுருக்காரு. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் என்ன கூழுன்னு தெரில, அப்படியே நிறைய கடை இருக்குங்க சூப்பராக. இந்த இடம் நல்லா இருந்தது, அதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு. நம்ம போனதில்லை, இது வேலூர். இது வேறையா? நம்ம போனது சேலம் கிட்ட. இது வேலூர். இது நாங்க புதுசா தந்தது. போனீங்கன்னு சொன்னீங்க. கரெக்டா ஒரு ஐடியா எங்கேயாவது நான் இவ்வளோதான் தெரியுது. தெரியுதா? போலீஸ் கஸ்டடி 5 நாள் தரேன். சென்சேஷனல் கேஸ், கவனமா டீல் பண்ணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி தருமபுரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம் ஹைவேஸில். ஸோ தருமபுரி தாண்டி தான் அந்த தோப்பூர் ரோடு உள்ள போக போகிறோம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் அது காட்டுறேன். ஏன் பர்டிகுலராக அதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து தெரியும், தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு ரோடுனா அது தோப்பூர் ரோடு தான். உங்களுக்கு தெரியலனா யூடியூப்பில் போயிட்டு தோப்பூர் ரோடுன்னு போடுங்க, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே வாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 மணி ஆகுது. இன்னும் லன்ச் வந்து சாப்பிடல. ஸோ அப்படியே வாங்க நம்ம போவோம். தோப்பூர் ரோடை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டணும். ரொம்பவே டேஞ்சரஸான ரோடுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க.
ஹேர்பின் பெண்டு இருக்குது. கரெக்டாக மணி வந்து 2:30 ஆகுது. எங்கே இருக்கோன்னா சேலத்தில் வந்து ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கோம். ஏற போகிறோம் இனிமேல் தான். ஏறி வந்ததை லைட்டாக பார்த்துருப்பீங்க. முன்னாடி இப்போ தான் டோல் வந்துருந்தது. 50 ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே கீழே சாப்பிட்டு போயிடலான்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு ஏறலான்னு. ஸோ அப்படியே மலையை பாருங்களேன். ஆ 21 ஹேர்பின் பெண்டு மக்களே. உங்களுக்கு கிளிப்பிங் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ சாப்பிட போவோம். சாப்பிட்டு நம்ம நேராக ஏற்காடு ஏற வேண்டியதான். இதில் வந்து எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு இவன் சீதாராமெல்லாம் ட்ரைனிங் அப்போ நான் ஆடிட் இல்லை, அதான் தான் சொன்னேன். அவ்வளோ இது இல்லைங்க. ஆடிட் பண்ணால் தனியாக குறைஞ்சி இருக்குது வரைக்கும். பாட்டம்லெஸ் 20 கிலோமீட்டர். ஏறுறதுக்கு வந்து 20 கிலோமீட்டர் ஆகும். நம்ம ரூமுக்கே 21 கிலோமீட்டர் தான். பக்கத்துலேயே இருக்கா? சேர்ந்து போகும். ஹேர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 இருக்கு. பாருங்க, மேப்பை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல பஸ் போகுது. இங்கே குட்டி ஃபால்ஸ் சொன்னுது. ஏற்றி பிடிச்சிட்டு இருக்கா அப்படி அப்படி திருப்பி காட்டு அந்த சைட்லாம். நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாம் லோக்கலு, சேலத்துலேருந்து வரவங்க.
அய்யனார் கோயில், முனியப்பன் கோயில், சாலப்பாறை. எத்தனை அடி இருக்கு? பயங்கரமான புண்டா இருக்கு. மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரெசார்ட்க்கு. ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி. க்ரௌட் இல்லை, கம்மி தான் க்ரௌடு. நாளைக்கு வருமானு தெரியாது. இன்னைக்கு கம்மி தான். கேம் சென்ட்ரா ஏறி பாரு, இங்கே பாரு லேக்கு ரைட்டில் பாரு. ப்ளே லேக் பாருங்க, ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் த லேக். ஸோ அட்லாஸ்ட் நம்ம காட்டேஜுக்கு வந்துட்டோம். இதுதாங்க நான் எடுத்தது. இதுலேயே வந்து ஹால் ஒன்று, கிச்சன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா உள்ளே காட்டுறேன். இப்போ தான் வந்ததுனால எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பெட்ரூம் ஒன்று. ஸோ 5 பேருக்கு வந்து பெட்டு. இது வந்து அப்படியே ஒரு பில்டிங்காக வச்சுருக்காங்க. இதோட கான்டாக்ட் டீட்டெயில் வேணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போயிட்டு டெரஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. கிளைமேட்டே சூப்பராக இருக்குங்க. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஒரு 22 டிகிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருட்டிகிட்டு வருது பாருங்கள். 2 நாளாக மழை இல்லையா, இன்றைக்கி மழை வர மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பார்ப்போம். இது பாருங்க மக்களே, சூப்பராக ஒரு பூ. செம்பருத்தி ப்ரீடு தான் இது. ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. வாங்க அப்படியே மேலே போவோம். இங்கே பாருங்க, பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட்டும் இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே இதுதான் ஆக்சுவலாக ரோடு. அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ரெசார்ட் இருக்குங்க. ஸோ அப்படியே பாருங்கள், இதுதான் வந்து இந்த காட்டேஜ் சுற்றி இருக்கிற ஏரியா. மேகம் வருது, அப்படியே மழை வந்தால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் இருக்குது மக்களே, இங்கே குட்டி குட்டி பேர்ட்ஸு. உங்களுக்கு அதோட சவுண்டு தெரியுதா, கேட்குதுங்களா?
அந்த இடத்துல ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே கிளாஸ் மாதிரி இருக்குது. இந்த வயநாட்டில் இருந்தது அந்த மாதிரி தான். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் கோப்ரோவில் எடுக்கிறதுனால அந்தளவுக்கு ஜூம் பண்ண முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ அப்படியே பாருங்கள், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஸ்டெடியாக கரெக்டாக இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. பாருங்க மக்களே, நான் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய பேர் வந்து உள்ளே ஏறி, இதில் ஆக்சுவலாக ஏறி அந்த எண்டு வரைக்கும் போகிறாங்க. அவ்வளோதான் ஜூம் ஆகுது. ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, ஒரு மலைக்கு மேலே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே சுற்றி பாருங்கள். நான் முடிஞ்சால் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன் அதை. ஸோ அவ்வளோதான் மக்களே, 2 நாளைக்கு நம்ம அதாவது நாளைக்கு நாளான்னைக்கு சண்டே 11 o'clock செக் அவுட்டுங்க. ஸோ 2 days இங்கே தான். நாளைக்கு அதாவது சைட் சீயிங் போவோம். The next day. ரெண்டுமே வில்லியம்ஸ் சாமி காலையிலேயே இருந்து கிளம்பியாச்சு. இப்போ வண்டியை வந்து ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிட்டோம். வெளில வண்டியை பார்க்கிங் பண்ண முடியல, அதனால் பார்க்கிங்லேயே பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போது ஜங்ஷனுக்கு வந்துட்டு போட்டிங் போக போகிறோம். ஸோ அப்படியே பாருங்கள். இன்றைக்கி ஏதோ அந்த சர்க்கிளில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதனால் ஒரு காரை வந்து நிற்க விட மாட்டுறாரு. ஹார்ன் அடிச்சு எல்லாம் அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள். சின்ன லேக் தான் மக்களே, ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க. கொடைக்கானல் மாதிரி ரொம்ப பெருசு இல்லை, இது கொஞ்சம் சின்ன லேக் தான். அதாவது மக்களே, லேக் கிட்டே ஒரு பார்க்கிங் இருக்குது. எனக்கு தெரியல இங்கே பார்க்கிங் இருக்கான்ட்டு, அதனால் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம நடந்து வரோம். ஸோ லெஃப்ட் சைடில் லேக் இருக்குது. அண்ட் தென் பார்க்கிங் வந்து இது உள்ள ஒரு 300 meters வந்து இருக்குது. போர்டே வச்சுருக்காங்க, போட் ஹவுஸ் பார்க்கிங்னு. ஸோ இங்கேயே வந்திருக்கலாம் போலது நம்ம. சரி தெரியல, அதனால் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். உள்ளே போயிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு காட்டுறேன் உங்களுக்கு.
இதுதான் மக்களே டாரிஃப். ரஷ் இருக்கா மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே இது உள்ள தான் போனோம். இதுதான் மக்களே போட்டிங்க்கு வந்து நீங்கள் இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். செப்பரேட்டாக இருக்குது. தமிழ்நாடு டூரிசம் வந்து வச்சுருக்காங்க. டிக்கெட் எடுத்துட்டோம். Two hours later. அரை மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. எவ்வளோ அடிச்சேன்னு அடி அவ்வளோ அடி 100 அடி மேலே 100 அடி மேலே அப்பா ஹைட் வேணும் அப்படி கீழே போட்டு அப்படியே போய் யூட்டர்ன் வச்சுன்னு வரும் போல. உள்ளே போய் அவ்வளோதான். மீன் பிடிக்கிறாரு அங்கே ஒருத்தர் தூண்டிலில் மீன் பிடிச்சிட்ருக்காரு. மீன் பிடிக்கிறாங்க. ஏரியில் மீன்
இப்படி ஆடுது அப்படி. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மக்களே டைம் இருக்குது. அப்படியே சுற்றிட்டு வருது. நம்ம போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரோம். போகலாம், அதுக்கு தான் டிக்கெட் வாங்கினாங்க என்ட்ரன்ஸு. நம்ம முதல்ல என்ட்ரன்ஸ் கொடுத்தோம்ல, பார்க்குக்கு தான் அது. லேக்கை சுற்றி நிறைய பார்க் இருக்குது. 2-3 பார்க். இது ஒன்று, அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஒன்று, நிறைய பார்க் வச்சுருக்காங்க. ஹார்ன்பில் நிற்கிது வர்றா மரத்தில். பெடலிங் முடியாது, ரொம்ப மாதிரி டயர்ட் ஆகிடும் அது. இந்த பார், நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். வருக பாருங்க. 15 minutes. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? குரூப் ஃபோட்டோ. அந்த இது நம்ம இதில் பார்த்தேன் ரொம்ப. அது இவனே ஃப்ரேம் போட்டே கொடுக்குறான் போல. டேப் அண்ட் சரி இருக்குங்க. அப்படியே ஒன் மோர் ரெடி. நல்லா ஸ்மைல் பண்ணலாம். ரெடி ரெடி. மைண்ட் டேப் அண்ட் நல்லா ஸ்மைல் பண்ணலாம் சார். கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீ எடுத்துக்கலாம். ரெடி அப்படியே ஒன் மோர் ரெடி. ஓகே பார்த்து இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி ரெடி
ரெடி ரெடி 1 2 இன்னொன்று ரெடி 1 2 இது 2 மட்டும் ஓகே ரெடி ரெடி 1 2 மேடம் தலையை லைட்டா அப்படி சாய்ச்சு விடுங்க இந்த பக்கம் அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்மைலிங்கா இருக்கலாம் ரெடி தலை கொஞ்சம் லைட்டா மேலே மேடம் நீங்க மேடம் நீங்க தலை லைட்டா மேலே ரைட் நல்லா ஸ்மைலிங்கா இருக்கலாம் 3 சொல்லிங்க ஓகே தம்பி இந்த பக்கம் ஓகே ரெடி ரெடி 1 மேக்னெட் ஃபோட்டோனா 250 அண்ட் தென் கீ செயின் என்ன பார்த்தீங்களா 80 ருபீஸ். இங்கேயே வந்து ஃப்ரேம் பண்ணி தராங்க, ஆனால் கண்ணாடியில் இருக்குது. A few minutes later. நம்ம வந்திருக்கிறது பக்கோடா வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க வியூவை, என்ன ஊர்லாம் இருக்குதுன்னு தெரியல அந்த சைடு. எங்கே மழை பெய்யுது பாரு லைட்டாக. மேலே இறங்குமா பாருங்க என்ன ஊருன்னு பார்ப்பா இருங்க, மேப்பில் தெரியுதான்ட்டு. சிக்னல் இருக்குது. இந்த ஏற்காட்டில் சிக்னல் இருக்க மாட்டேங்குதுங்க அங்கங்கே. இதுதான் கண்ணன்குறிச்சி. சேலங்க, சேலம் தான் இருக்குது கீழே. அதான் கீழே சேலம் தான் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு தெரியாது. இந்த டைரெக்ஷனில் சேலம் இருக்குது, இது அப்படியே சென்னை போகிற ரோடு போல். இப்போ செம மிஸ்ட்டுங்க மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்க்கிங் தான் கிடைக்கல. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவும் இல்லை போல், ஃப்ரீ தான் நினைக்கிறேன். நிறைய கடைங்க இருக்குண்ணா. இது போயிட்டு அப்படி வரணுமா எப்படி தெரியலையே. அஷ்டாண்டா வெரி குட். ஏய் ஃப்ளூக்கில் தானே அடிச்சா? நிறைய இருக்கு. என்ன என்ன ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் தர மாட்டாங்க. ஒன்று அடி 2 கஷ்டம் இத்தனை தர மாட்டாங்களா? சொன்னல ஃப்ளூக் அடிச்சான்ட்டு. நான் ஒன்று அடிக்கிறேன் பிடி. பலூன் வைங்க, ஷூட் பண்ணுறதுக்கு பலூன் வேணாங்க, பலூன் வைங்க. நான் ஒன்று பார்த்தல நான் ஒன்று நிறைய இருக்கிறதுல அடிடா விஜய். அடி அடி அஷ்டம் நிறைய இருக்கிறதுல அடி பாட்டேன். கரெக்டாக எய்ம் பண்ணு. இந்த பக்கம் 80 rupees. 30. அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது மக்களே. கரெக்டாக கையை காட்டுறோம் பாருங்க. இதோ பாருங்க, இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. இந்த 2 இடத்துல கேமராவில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. வா அப்படி சுற்றி வா, சுற்றி வந்து முன்னாடி அடி. ஷூட்டிங் தானே, இப்படி வரணும். வா இங்கே பாருங்க, நல்லா தெரியுது மழை. மழை பெய்யுது பாருங்க.
அங்கே பாரு மழை பெய்யுது இருக்கா அந்த இடத்துல பாரு மழை பெய்யுது பாரு. மேலே வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குது. இது என்ன கோயிலுன்னு தெரியல. இப்போ தான் கட்டுறாங்களா இல்லை பழைய பில்டிங் தான். நான் என்ன கோயில்னு தெரில. எவ்வளோ 1500. விஜேஷ்கோ வந்து ஃபுல் டிக்கெட் தான் வாங்கணும்ட்டாங்க. நான் ஜெராஃபி வாழவே கொடுத்தேன். அதுதான் இது ஹைட்டு தான் 300 டிக்கெட்டு. ஆமாம். பக்கத்தில் இதுதான் பீக்கு பார்க். ஒருத்தருக்கு வந்து 300 டிக்கெட்டு. டைமிங் வந்து காலையில் எத்தனை மணின்னு தெரில, ஒரு 5:30 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது தனியாக பெட்ஸுக்குன்னு சிஜு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஓட்டான் கீழே. இது தனியாமா அடி போயிட்டு வரணுமா? சரி வா. ஸோ என்னென்ன உள்ளே இருக்குன்ட்டு இந்த எழுதியிருக்காங்க பாருங்க. பாருங்க மக்களே, வேர்லேயே உங்களுக்கு கோழி, குட்டி குட்டியாக கோழி வச்சுருக்காங்க. இது உள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் உள்ள படுத்துக்கின்னு இருக்குதுங்க. இந்த ஏலகிரியில் பண்டூரான்னு ஒன்று இருக்குங்க, அது மாதிரி தான் இதுவும். இது வந்து தனி டிக்கெட் இல்லாமல் தனியாக எடுக்கணும். 100 ருபீஸ் கொடுத்தா 2 பேருக்கு உள்ளே போகலாம். இதெல்லாம் தனித்தனி போனி. ஆஸ்ட்ரிச் பாருங்கள், இங்கே இருக்காம பாருங்கள் ஆஸ்ட்ரிச். இது ஃபீட் கிடையாதா? ஃபீட்லாம் கொடுக்க முடியாதா? போயிட்டு வரணுமா? சரி. பாருங்க, கிட்ட கட்டா உங்களுக்கு சண்டை போட்டுக்குது. இதுவா? இது ஈமோ ஆஸ்ட்ரிச்சா? இது ஈமுவா? இது சாரி மக்களே, இது ஈமுவா. எல்லாம் ஒரே மாதிரி ஃபேமிலி, எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்குது. என்ன பண்ணுறது? பாருங்க, இதெல்லாம் கோழி. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறானுங்க. கரெக்டாக கொட்டுறான். வருங்காலத்தில் சிவில் இன்ஜினியராக வருவான். இங்கே வர்றா, நீ வர்றக்கு ஆல் த வே ஃப்ரம் லண்டன்.
அடுத்த ரவுண்டு போனோம் வா. போனி நிற்கிறார், தொட வேண்டாம், தொட்டா கடிச்சிரும். மக்களே, இதுதான் மோஸ்ட் வாண்டட் பிக்கு பார்க்லேயே அந்த பேர்ட்ஸ் உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. ஓ இங்கே பாருங்க, வாங்க. இல்லை ஒரிஜினலாக நம்பர் இல்லையா? இது ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ். காக்டெயில் சரியா? ஃபுல்லாக காக்டெயில் பசங்களாக இருக்கானுங்க இங்கே. நீ ஃப்ரெண்ட்ல போயிடுப்பாங்க. அது வந்து என்னது கீழே ஒட்டி வச்சுருக்காங்க என்னத்தையும் சானிடைசர் வச்சுருக்காங்க. அதை காலில் வந்து நம்ம டிப் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். இது கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு தான் விடுவாங்க உள்ள. பாருங்க அப்படியே ஒன்றும் பண்ணாது, பயப்படாது. ஓகே யுவன் பாருங்க, எல்லாம் சாப்பிட்றானுங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரீடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக இல்லைங்க, ஆமாம் இங்கெல்லாம் சின்ன பேர்ட்ஸு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து இந்த குட்டி பேர்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்து பாருங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸ்வீட்லாம் தர மாட்டீங்களா கையில்? சூப்பராக பண்ணிடுவாங்க. கூட்டம் இல்லையேன்னு நினைக்காதீங்க. இந்த 3வது கம்பார்ட்மெண்ட்டில் பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கே தான் வந்து மோஸ்ட்லி அந்த கூட்டம் இருக்கும். இங்கெல்லாம் அந்த கண்ணூர், காக்டெயிலு அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. இந்த அங்கே இருக்குது பாருங்க. தனியாக தண்ணிக்கிறான், கூப்பிட்டு பார்க்கலாம் வரானான்ட்டு. தன்றாடே அவன் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பான்டா காலிலேருந்து. இது கண்ணூர் தானே? இது கையில் ஏற்றி விடுங்க. இது காலையிலேருந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குல்ல, நிறைய சாப்பிட்ருப்பானுங்க எல்லாம். அதனால் கம்மியாக வரமாட்டானுங்க சாப்பிட்றதுக்கு.
எங்கே வரானுங்க, மதிக்கூட மாட்டுறானுங்க. ஏறி ஏறி அவ்வளோதான். ஓகே ஏற்றிக்கிறியா? இரு இரு, நீ காட்டுறா, எடுக்காதரா கையை எடுக்க. இந்த பாரு, அதோட செஸ்ட்டில் இப்படி எடுத்துட்டு போ கிட்ட. ம் அது கையில தூக்குறியா? ஒரு போட்டோ மட்டும் எடுக்கலாம். ரிட்டன் இதே சேர்த்து கையை கட்டு. பயப்படுத்த வீடியோ மாதிரி பைனாப்பிள். போடா போடா. மோஸ்ட் அவைட்டட். வருவானுங்களா மேலே? காட்டணுமா? ஷோல்டரை காட்டணுமா? செயின் போட்டு என்ன கொடுக்குறீங்க? ரெண்டு பேரும் சந்தியா சந்தியா தூக்குறான் பாருங்க. வாடா 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 வா வா வா. எங்கே வரப்பா? அவ்வளோதான் பேபி. நான் வச்ச மாதிரி ஏற்ற ஃபீடுக்கு நடுவில் கையை விட்டா. கலரே செம்மையாக இருக்கா பாருங்க. ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு அண்ட் எல்லோ. என்னங்க கையில் ஏற்றிங்க? அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை, இருங்க நீங்கள் கையை வைங்க, நான் ஏற்றி விட்றேன். ரெண்டு சைக்கிளியாக இருக்கு எனக்கு. மொத்த கூட்டமும் இங்கே தான் நிற்கிறானுங்க. ஒரு வீக் டேஸில் வந்தீங்கன்னா காலியாக இருக்கும். நீங்கள் கிளியராக எல்லாமே ஃபீட் பண்ணலாம் மக்களே. வீக் டேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வீக்கெண்டுன்றதுனால இவ்வளோ கூட்டம் நிற்கிது. அதுங்களும் எவ்வளோ தான் சாப்பிடுங்க பாவம்.
காக்டைல் ஏறுறானா பார்க்கலாம். கடிக்கிறான்டா கடிக்கிறான்டா. இவன் ஏறானா பார்க்கலாம். ஏறு மேலே ஏறு. கிரே பேரட் இல்லை, சூப்பராக இருப்பான் கிரே பேரட். இருக்கான்னு தெரியல இந்த இடத்துல. சரி மக்களை, வெளியே வந்துட்டு மீட் பண்ணுறாங்கள நினைக்கிறேன். மூணு நிமிஷம் போக மாட்டேங்கிற முடியாது. சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. வினோதமாக இருக்கானுங்க அவங்கெல்லாம் பார்த்தா. எவனும் இண்டியன் பிரீட் கிடையாது இதில். என்னது சொல்லலாமா? வந்து மக்களே 300 ரூபாய் செம ஒர்த்து. மிஸ் பண்ணாமல் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இங்கே பாருங்க, உள்ள ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. தண்ணிக்குள்ளே ஃபவுண்டைனு. எல்லாம் ரவுண்ட் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. ஆமாம்மா. ஸ்கீ பாருங்க, ஸ்கீ. இதுவும் ஸ்கீ தான். ஸ்கீ பாய்ஸ் யாரா டவுன்லோண்டுக்கிறானுங்க. ஓகே, பிக்கு பாரு, பிக்கு பாருங்க எப்படி இருக்கு. ஆமாம், அத்திப்பழம். இங்கே வாத்துக்கு கொடுக்கலாம். அப்பா 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 விடுங்க, வா இங்கே பாரு. பின்னாடி விழுந்துட போறான். நான் புஷ்னா இருக்கேன். அவங்க அப்புறம் கை கழுவிக்கலாம். அப்போ அவங்க அதுக்காக சரியா தண்ணி வேற வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி நல்லா மேரம் போயவன். ஒரே ஷாட்டு தான் ஒரு மேய் வருது. சிக்கம் கைத்தை பிடிச்சாதான் அது நிற்கும். இது உஷா காப்பாற்றலாம். இங்கே தான் இருக்கும். அப்படியே சொல்லலாம். பால் மடாச்சு. கிட்ட காட்டுது. பசியில் இருக்கு. தண்ணி வா. ஓ
யாரா இவ்வளோ புதுசாக இருக்கிறான்? இவனுக்கு எதுவும் கிடையாதா? இல்லை. ஏய் குட் ஏந்து வா குட் 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 மக்களே அவரு சமோசா இருக்கு மக்களே. உள்ள இருந்தே ராவடி பண்றாரு. ஃபுல்லா ஆடுதான். குட்டி எலி பசங்க இருக்கிறானுங்க இங்க. ராபிட்டு இது உள்ள யாரும் இல்லை. ஒயிட் இதோ பாருங்க, நாய்க்குட்டி மாதிரி இருக்குது உள்ள. பொம்மரியான நாய்க்குட்டி மாதிரி இருக்குது, புசு புசுன்னு. அது உள்ள நல்லா தண்ணி குடிக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? உள்ளே இருக்காம பாருங்க. யார்? மினி லூப். எல்லாம் டயர்டில் இருக்குதுங்க பத்துன்னு. கிரே அங்கோரா எல்லாம் உள்ள உட்காந்துக்கிறானுங்க. வாங்க மக்களே, ஃபிஷ் ஃபீடிங் போவோம். மீனுக்கு போயிட்டு நம்ம ஃபீட் பண்ணுவோம். வருங்க உள்ள. உள்ள மீன் இருக்கு, நான் அப்படி போய் காட்டுறேன். ஃபிஷ் ஃபீடிங்க்கு தனியாக 100 ரூபா, 4 பேர் போகலாம். அப்படியா? ஃபுட்டு ஒன் பை ஒன்னாக கொடுக்கணும் சார். வருங்க கிளே. ஓ மை காட். சாரி சாரி, பின்னாடி போ. இந்தா விஜேஷ் கொடு. விஜேஷ் நீ கொடு. விஜேஷ் பா நீ கொடு. வச்சிரு கீழே வை. ஒன்றும் வராது. கைச்சி கொடு. விஜேஷ் கொடு. கை எடுத்துரு போ. சும்மா புறா ஒன்றும் பண்ணாது, அவ்வளோதான். ஐயெல்லாம் இருக்கிறானுடா. உள்ள வை கையா. என்னடா கடிக்கிற மாதிரி இருக்கா? ஏன் விஜேஷ் கடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை தண்ணியில் வச்சு நீங்கள் குடிக்கணும். இது நீங்கள் கொடுக்கவே கூடாது. நீங்கள் இந்த ஊற்றிட்டே இருந்தால் ஃபுட் வந்து மெல்ட் ஆகும், உங்கள் கையில் வந்து சாப்பிடுவாங்க. ஒன்றா ஒன்றா வச்சு குடிக்கணும். அப்படி ஊற்றிட்டே அதுக்கு பல்லே கிடையாது, அது கடிக்காது. ஃபிங்கர் மசாஜ் மாதிரி ஒரு விட்டு போகிற நல்லா மிஸ் பண்ணாதீங்கம்மா, பண்ணுங்க. அது உள்ள பல்லு எதுவுமே கிடையாது, ரொம்ப மாதிரி நான் இல்லை கையெல்லாம் தாண்டி அதெல்லாம் எடுத்துக்கோ, வாங்கிக்கலாம். இல்லை ஒன்றே ஒன்று கொடுக்கணுமா? மக்களே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஐயோப்பா இவன் வரலையே விட்டு அடிக்கிறானுங்க. வருங்க.
அந்த கையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கையை கடிச்சிக்கிட்டே இருக்கு. வா டேய் விட்றா. அப்படி இல்லை வெயிட் பண்ணு. அந்த அங்கிள் சொல்கிறாரு பாரு. இவன் வெயிட் பண்ண, அந்த அங்கிள் வராரு. இவன் போய் ஆஃப் பண்ணுறேன். பாருங்க, இது மட்டும் தனியாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு வந்து 4 பேர் உள்ளே வரலாம். ஒருத்துங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. வந்து வலிக்கெல்லாம் இல்லை, சும்மா வந்து விரல அப்படியே மசாஜ் பண்ணுறது விடுற மாதிரி தான் இருக்குது. நிறைய இருக்குது மீன். இதெல்லாம் வந்து இந்த கோல்டு ஃபிஷ் இருக்குல்ல, அதோட ப்ரீடு. பாவம் நல்ல பசியில் இருக்குங்க. சும்மா கையை விட்டாலே வருதுங்க. கலே இந்த கேமரா பார்க்கலாம் வரோம் அங்கே. இவருங்க இவனை நீ ஏன் நிற்கிறான்? ஆட்டுபாய். அப்படியே கொடுக்கணுமா? இங்கே வாங்கடா. ஆட்டு பசங்களா இருங்கடா கொஞ்சமாக சாப்பிட்றேங்கடா. அவனுக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ கையை கச்சிட போறான்டா. இங்கே இருக்குது அஸ்ட்ரிச். ஆமாம், ஃபீட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. வரான் வேணாண்டா, இந்தியன் பட்டில் தெரியும்ல. நல்லா புறா. பாருங்க, பெல் பாட்டம்லாம் போட்டிருக்கான். 80s கிட்டு போல. இவன் 80s கிட்டு பெல் பாட்டம் போட்டிருக்கான். இங்க பாருங்க, கோழி மாதிரியே இருக்குது. இங்க பாரு, கோழி சைஸ்ல இருக்கு. புறா எப்படியா இருக்கும்? கிங் ஆஃப் பீஜியன். இன்னும் மண்டையே காணும் இவனுக்கு. இங்க பாரு, எங்கடா வச்சிருக்கா? டேய் உள்ள வச்சிருக்கான்பா. எல்லாம் தூங்குது டயர்ட்ல. இங்க பாருங்க, இவன செம்மையா இருக்கான். எல்லாம் ரெப்டைல்ஸ். உடும்பு. நேரடி பண்றது பாருங்க.
கிளார் அடிக்குது. போர்டே இல்லை மக்களே, என்ன பாம்புனே போடல. இங்கே எல்லாம் பாம்பு கழுத்தில் போட்டுனுக்குறானுங்க. என்ன இருக்கு? இந்த டூம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல இது. அவ்வளோதான் மக்களே, இது இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு. ஆனால் 300 ரூபா ஒர்த்து தான். இது ஷாப்பு. இது ஈமுக்கு கொடுங்க கொஞ்சம். குத்தாதுல இது ஈமு. அது என்னது இது? என்னது தீவனமா? அது தீந்து போச்சுன்னு பார்க்குது. அவ்வளோ தெரிஞ்சதுக்கு புரியல. கம்மியாக எடுக்காது. கம்மியாக இருந்தால் அவர் எடுக்க மாட்டாராம். ஐயோ சண்டை போடுறது. சரி போகலாம். இவனுக்கு பேர் உள்ள செட்டில் ஆகிட்டானுங்க. இது தனி பைசா. இவருங்க மக்களே, இவ்வளோ பெரிய விஞ்சின்னு வச்சுருக்காங்களா, செம்ம சவுண்டு வருதுங்க. கிளைமேட் எப்படி இருக்குன்னா லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. சரியான கிளைமேட்டு வருங்க, தெரிஞ்சுங்களா? நனைஞ்சிருக்கு. ரொம்ப மழைலாம் இல்லை, லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. இவ்வளோ நாளும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. வருங்க, செடியெலாம் வைக்கிறாங்க, பிளான்ட்ஸு, இண்டோர் பிளான்ட்ஸு. சன்லைட் வேணுமா அதுக்கு? கொஞ்சம் உங்கள் விண்டோ சைடு அந்த மாதிரி சன்லைட் வர இடத்துலையாவது வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வீக் தான் வாட்டர் பண்ணிக்கிறேன். பார்த்து வாங்க. எது இதுன்னு பாரு. இது இந்த மாதிரி எடு, இல்லை இந்த பூ வர மாதிரி எடு. 100-150. இந்த கேக்டஸ்லாம் ஒர்க் ஸ்பேஸில் வைக்கிற மாதிரி. இது ஓகேவா? A few minutes later. மக்களே, ஒரு டீ கடை ஏற்காட்டில் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த வியூ பாருங்கள். இந்த வியூவில் இப்படி உட்காந்து டீ குடிச்சா எப்படி இருக்கும்? டீ சொல்லியிருக்கேன், எனக்கு லெமன் டீ தான் பிடிக்கும் மக்களே. லெமன் டீ குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பாருங்க, பார்க் மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. வாக் பண்ணிட்டு வருவோம். இந்த ரெஸ்ட் ரூமு இது அப்படியே பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே டர்ஃபு தெரிந்து பாருங்க, டர்ஃபு. கோகனட். இது
கோகனட் பிஸ்கெட், ஜீரா பிஸ்கெட், இது ஜீரா பிஸ்கெட்டு, பைனாப்பிள், இது ஸ்ட்ராபெரி, ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ். பாருங்க ஒன்று தான் இருக்கா பாருங்க, சேஞ்ச் எடுத்துணும். ஒன்று தான் இருக்கா. இப்படி பண்ணு. 175 தான். நானே 200 சேஞ்ச் கொடுத்து ஐயோ அதை சாப்பிட்டு நல்லா புளிக்குது. வாய் இது பண்ணிட்டோம். ஸ்வீட்னஸ் தெரியல அந்த பிஸ்கெட் சாப்பிட்டதுனால. அப்போ நான் சாப்பிட்டு சரிங்க. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க, என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை The next day. ஆக்சுவலாக நேற்று நைட்டு நல்ல மழை, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வண்டி அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. காலையில் துண்டு எடுத்து லைட்டாக தொடச்சி தான் விட்டேன். ஆனால் அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியோட குவாலிட்டி அந்த மாதிரி. நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அந்த என்ன சொல்கிறது, உப்பு தண்ணி, அந்த உப்பு ஸ்ட்ரெயினே இல்லை பார்த்தீங்களா. நம்ம ஏரியாவில் வந்து நல்லா தெரியும். நான் நிறைய அந்த மவுண்டெயின்ஸ், அதாவது இந்த மலைப்பகுதியிலலாம் போனோன்னா காலையில் வண்டி துடைக்கிறது வந்து எனக்கு பழக்கம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டி தரும். காலையில் 5 மணிக்கு வந்து சும்மா அப்படியே வாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம். இவருங்க மக்களே, நேற்று அந்த பீக்கூ பார்க்கில் கேக்டஸ் வாங்கினோம்ல, சும்மா ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வைக்கணும்னு நாங்கள் டெய்லி அதான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்து உள்ளே வச்சிரும். சேஃபாக ஒரு இடத்துல வச்சாச்சு. ஸோ இருந்த 3 நாள் ஃபுல்லாக அப்படியே வாக்கிங்க இங்கே தான். இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஈஸியாக இறங்கிடலாம், ஏறுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்படியே ஏறுறது. ஃபஸ்ட்டு நாள் வந்தோம் இல்லைங்களா, நான் அப்போ கேமரா எடுத்துகிட்டு வரல. இந்த லிஃப்ட்டில் ஒரு பைசன் ஒன்று தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க, ரோட்டில் இருக்கிற தண்ணியை. அம்மா பெரிய பைசனு. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து ஃபுல்லாக நடந்தால் ஆக்சுவலாக இங்கே வர்றது எதுக்கு, ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு. அதுக்கு தானே. இந்த எதிரில் ஒரு ரெசார்ட்டில் ஒருத்தன் இருக்கான், ஒரு வயசானவர் தான். காலையில் ஒரு 5 மணிக்கு நாங்கள் எழுந்தா 5:30 வெளியே வந்து ஒரு 3 தம்மா பற்ற வச்சாருங்க. போய் கேட்டுடலாமே ஒரு இது. அண்ட் மக்களே, அதை விடுங்க. இது என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சால் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே பாருங்க, பழுத்தது. இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய இருக்குது இங்கே. நான் சொல்லட்டுமா? காஃபி பீன்ஸ். ரோட்லேயே காஃபி விளையுதுங்க இங்கே. நிறைய இருக்குங்க. அந்த பழுத்ததெல்லாம் அங்கே இருக்குது. அந்த பைசன் சொன்னாங்களே, இங்கே தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. செம்ம பெருசுங்க. ஒரு கார் வந்தவொடனே அப்படியே உள்ளே இந்த பொதார் உள்ளே இறங்கிடுச்சு. ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் தான். இங்கே ரெசார்ட்டில் சொன்னேன், அது கிட்டலாம் போகாதீங்க, அது நிறைய பேரை கொண்டு போட்டிருக்கு, பார்த்து இருந்துக்குங்கன்னு. பாருங்க, நிறைய கோழிங்க. ரூமை பற்றி சொல்லணும்னா, லொக்கேஷனு இவருங்களா கத்துறானுங்கெல்லாம். லொக்கேஷன் வைஸு அதெல்லாம் சூப்பருங்க. அதே மாதிரி சர்வீஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, ரூம் உள்ள பாத்ரூம் சரியில்லை, சுத்தமாக சிக்னல் கிடையாது இங்கே. ஒய்ஃபை சுத்தமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோ. இதுதான் காட்டேஜோட பேர். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். சுத்தமாக ஸ்லோ. அதே மாதிரி என்ன சொல்கிறது, சாப்பாடுலாம் சூப்பர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் தான். நம்ம பேலேயே வந்துடும். அது எக்ஸ்ட்ரா நான் 3 வேலையுமே இங்கே தான் சாப்பிட்டோம். அதெல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, ரொம்ப பழைய பில்டிங்கு, மெயின்டெனன்ஸே இல்லாமல் வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு குறை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா
ஏன்னா டேப் ஆடுது, அதெல்லாம் இருக்குது. இந்த செடி என்னன்னு தெரியுதுங்களா? தொட்டாசிலிங்கி. இப்போ பாருங்கள், மூடிக்கிச்சு பாருங்கள். இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, நிறைய இருக்குங்க. இது ஆக்சுவலாக அந்த தண்ணி போகிற இடத்துல தான் இருக்கும். நம்ம ஏரியாலலாம் கிடையாது. இருந்தது ஒரு காலத்தில், இப்போ கிடையாது. A few minutes later. நம்ம ஏரி வந்தது வேறு ரூட்டு. இப்போ நம்ம ஏரி வந்தது வேறு ரூட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வேறு ரூட்டு. இது நேராக வந்து சென்னை போகிறதுக்கு இதுதான் காட்டுது. சரி, There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little pity in the big eyes. I think it makes them pretty to look so nice. They only care about their future fate. Enjoy yourself, it's not too late. A little hole in my head, a little hole in my head, a little hole in my head, a little hole in my head. There's a great pain in my tight heart. This is the last time I fall apart. I'd like to stop for a sec, no need to rush. There's a pure light and a pure hush. இந்த வழியில் அந்த அளவுக்கு வண்டிங்க கிடையாது. மெயின் ரூட்டே அதுதான் போல். நல்லா தான் இருக்குது ரூட்டு. வச்சுருக்கேன். மக்களே, சென்னையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது, பயங்கரமான சீனிக்குங்க. இது பாருங்கள், இதுதான் மிளகு செடி. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேக்கு,
மிளகு அந்த மாதிரி தாங்க இருக்குது. செம்ம சீனிக்காக இருக்குது ஏரியாவே. இந்த ரூட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரூட்டோட மேப் தரேன். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கனாலே, அதாவது சேலம் முன்னாடியே ரைட்டில் கட் பண்ணி மேலே ஏறணும். இப்போ நான் வந்தது வந்து இந்த ஓமலூர் சைடு வந்தேன். இங்கே பாருங்கள், காஃபி பிளான்டேஷனு இது நிறைய இருக்குங்க. இதெல்லாம் காஃபி. மிளகு இருக்குது. மிளகு எனக்கு தெரியுது, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டினா தான் தெரியும். நம்ம கோப்ரோவில் ஜூமிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. அங்கே இருக்குது பாருங்கள் மிளகு, சின்ன சின்னதாக இருக்குது. நான் முடிஞ்சால் எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு. எதுவும் கீழே இல்லை, எல்லாம் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக மிளகு தான். ஆனால் ரொம்ப நேரோ ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. எதிரில் வண்டி வந்தால் ஸ்டாப் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக இதெல்லாமே காஃபி தான். காஃபி நடுவில் வந்து பெரிய மரத்தில் வந்து இந்த இது மிளகை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. There's a great pain in my tired heart. This is the last time I fall apart. I'd like to stop for a sec, no need to rush. There's a pure light and a pure hush. இது ரைட்டில் நேராக சேலம். சென்னை வந்து இன்னும் 311 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டுவர்ட்ஸ் நம்ம போகிற வழி வந்து கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழி ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி. குக் வித் கோமாளி பார்த்துட்டு இருக்கோம். ரோடு சூப்பராக இருக்கும் மக்களே, செம்ம ரோடு இது. டில் இந்த கள்ளக்குறிச்சி வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உளுந்தூர்பேட்டை.
அங்கே வெட்டிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, அவ்வளோ டெடிக்கேஷன். இது கிடச்சி அது கிடச்சுன்னு சொல்லி தேவையில்லாமல் மார்க் போயிடக்கூடாது. அந்த மஷின் விஸ்கிங் பண்ணுறது அண்ட் இது பேனில் ஸ்ட்ராபெரி அடித்து அதே சமைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. கொஞ்சம் வெஸ்டர்னைஸாக இருந்துச்சு. மேம் இது ஓகே? மேம் இதில் கொஞ்சம் குண்டாக இருக்கா? இதில் எடுத்துடணுமா? ஒன்றும் வேணாம். அதான் என்னோட அழகே. woman, you have a sexy touch. ஆமாம், உன் கையில் மேஜிக் பூரா வர்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டேன்னா வேறு. ஆனால் வேணாம், சுகர் போடாத. உழப்புறான் ஐயா. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து ஒன்று போட்டிருக்கிறான். அவன் அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மரம்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே மரம்லாம் வரைஞ்சி, ஸோ அந்த லெவலுக்கு அவன் இறங்கி. ஒன்றும் இல்லை அண்ணா, ஃபங்க்ஷனுக்குலாம் கெஸ்ட்டாக வருவாங்க, அந்த மாதிரி வந்துருக்காங்க. நீ வேறுபடி பண்ண போயிடுவேன் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை இல்லை, நான் ஆல்ரெடி அவங்க என்ன அண்ணன் சொல்கிறாங்க. அண்ணனா? அவங்க இப்போ என்ன அண்ணன் தான் பாட்டு. எங்க அண்ணன் நீ அன்பு தெரிவிக்கிறது அண்ணன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து எல்லா தெரியாதுன்னு போகிறாங்க. எல்லா சீசனும் பார்த்துருப்பாங்களா? எல்லாருமே அழகாக ஜாலியாக கடைசி அண்ணன். சரிக்கா, தங்கச்சி வரேன். ஏங்க அக்காவா? தங்கச்சி இவனும் நானும் வந்து ரொம்ப நண்பர்கள், அதனால என்னையும் அண்ணன் கூப்பிடுங்க, அப்போ நான் போகிறேன். அவங்க ஒன்று கொஷின் தான். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்க, அதே எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? நானே 2 அண்ணங்களும் போங்களேன். தேங்க்யூ தங்கச்சி. மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எட்டியூபியில். ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். 1:30 மணிக்கு இங்கே எடுத்திருக்கோம். இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. செம கூட்டங்க உள்ள. சண்டே மத்தியானம் சரியான கூட்டம். சரி வாங்க அப்படியே போவோம். இப்போ மணி வந்து 5ஆகுதுங்க. இப்போ தான் வந்து சென்னை ரீச் ஆனோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம். ஆனால் திண்டிவனம்லேருந்தே நிறைய வண்டிங்க, நிறைய காரு. 3 நாள் தொடர்ந்து லீவில், அதனால் நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப நின்று தான் வந்தது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ வந்து 5 மணி. ஆனால் ஒரு 4 மணிக்கே வந்திருக்கலாம். அது ரொம்ப டிராஃபிக் தான். சரி, நம்ம ஏற்காடு வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ட்ரிப்பாக வந்து பிளான் பண்ணி போகலாம். சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட பார்க்குறேன். அண்ட் தென் இந்த 3 வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். லிங்க் வந்து எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சீக்கிரமாக உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.